Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வாகன விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்தனர். வீரியம்பட்டி கூட்ரோடு பகுதியில் நிகழ்ந்த இந்த விபத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ், லட்சுமணன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தப்பியோடிய சுற்றுலா வாகன ஓட்டுநர் தட்சிணாமூர்த்தியை பிடிக்க முடியாமல் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை திணறி வருகிறது. சென்னை வியாசர்பாடி அருகே அரசு மின்சார பேருந்து பழுதாகி நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காற்று மாசு அளவை கட்டுப்படுத்துவதற்காக தொடங்கி வைக்கப்பட்ட அரசு மின்சார பேருந்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் இறங்கி பேருந்தை தள்ளினர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு விளம்பரத்திற்காக தொடங்கி வைத்த புதிய மின்சார பேருந்து சேவை துவக்க நிலையிலேயே முடங்கிவிடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஸ்ரீ கோட்டை கருப்பண்ணசாமி கோவிலில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்திய 3000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட சேவல்களை பலியிட்டு ஒரே நேரத்தில் சமைத்து விடிய விடிய ஆண் பக்தர்களுக்கு மட்டும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதில் மாநிலம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக பாம்பன் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சூறைக்காற்று காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பேரிடர் காலங்களில் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.